வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிசர்வேஷன் பாலிசிஸ் பத்தி பார்க்க போறோம். அதோட ஹிஸ்டரி என்ன, அது எப்படி வந்துச்சு, தென் அதுக்கப்புறம் அது எப்படி எல்லாம் பரிமாணங்கள் என்னெல்லாம் அதில் மாடிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றதுன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியோட இன்னொரு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிக்கலாம். டிப்ரெஸ்ட் கிளாஸஸும் மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக முன்னெடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்தியா எப்படி சுதந்திர போராட்டம் ஒரு சைட்ல வந்துட்டு இருந்துச்சோ, அதுக்கு பேர்ல தமிழ்நாட்டிலையும் இந்த ஜாதி ரீதியான ஒடுக்குதல், டிப்ரெஸ்ட் கிளாஸஸுக்காக நிறைய விஷயங்கள் இருந்தது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது அயோத்தியாச பண்டிதர்ல இருந்து ஆரம்பிச்சு ரெட்டமலை சீனிவாசன்ல இருந்து இந்த நீதி கட்சியில இருந்து அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு விஷயமா தான் இருக்கு. தமிழ்நாட்டோட வரலாறு தனியாக கூட எடுத்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு தமிழ்நாடு இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும், ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோடது தனியா கூட பாக்குற அளவுக்கு கூட நமக்கு இருக்கு. அதை ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, தமிழ்நாடு இந்த சோசியல் ஜஸ்டிஸ்ல வந்து சமூக நீதியில ரொம்ப முன்னேறி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களால ரொம்ப முன்னேறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு ப்ரைடா ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் தான் அன்சர்டைன் க்ளோரி இந்தியா அண்ட் இட்ஸ் கான்ட்ரடிக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அமர்த்தியா சென்னும் ஜீன் ட்ரீஸ் எழுதின புத்தகத்துல அவங்க தமிழ்நாடு மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. சோசியல் ஜஸ்டிஸ்ல தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணி எழுதியிருக்க அந்த புத்தகம் தான் இது. அதனால இந்த டாபிக் கூட ரிலேட் ஆகிறதுனால நாங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். சரியா? அன்சர்டைன் க்ளோரி இந்தியா அண்ட் இட்ஸ் கான்ட்ரடிக்ஷன்ஸ் சொன்ன புத்தகம். சரியா? இப்ப நம்ம கிளாஸுக்குள்ள வந்துருவோம். கிளாஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். நிறைய பேர் இப்ப இந்த திருப்பியும் டிஎன்பிசி பத்தி நிறைய இனி 2 வருஷம் போஸ்டிங் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய வதந்திகள்லாம் கிளம்பிட்டே இருக்கும். இது டிஎன்பிசி புதுசு இல்ல, நான் அதை பத்தி டீட்டெயிலா தனியா ஒரு வீடியோ போடுறேன். தென் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது புதுசா டிஎன்பிசி படிக்கிறவங்க, ஆல்ரெடி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்டோ, தமிழ்நாடு ஹிஸ்டரி பிளஸ் இந்தியன் பாலிட்டி, அரசியல் அறிவியல், இது வந்து படிக்காதவங்க 9வது யூனிட் ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சரியா? சோ நம்ம எடுக்கிறதும் அப்படிதான். நம்ம டைரக்டா சில ஆர்டிகல்ஸ் சொல்லிட்டு அப்படி போயிருவோம். சோ உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான், கடினமா இருக்கும். அதனால நீங்க மத்த ஏரியா படிச்சுட்டு இங்க வாங்க. 9th யூனிட்டுக்குள்ள போறது, 9th யூனிட் நீங்க கொஞ்சம் மத்த ஏரியாக்கெல்லாம் படிச்சுட்டு, இல்ல நான் சொன்ன ஏரியாக்கெல்லாம் படிச்சுட்டு இங்க வந்தாதான் உங்களுக்கு 9வது யூனிட் புரியும். இல்லைன்னா எதுவுமே புரியாத மாதிரி பிளாங்கா தான் இருக்கும். சோ அதனால கொஞ்சம் நான் இப்போ 9th யூனிட் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எய்ம் பண்ணி தான் போடுறேன். தென் வந்து நம்ம இது ஓரளவுக்கு 9th யூனிட் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸுக்கும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் நம்ம 2வது போடுவோம். சரியா? முடிஞ்ச வரைக்கும் 9th யூனிட் குயிக்கா முடிக்க பார்ப்போம். தென் எனக்கு கொஞ்சம் சில ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ல கொடுங்க. நான் ஒரு சில ஃபீட்பேக்ஸ் நிறைய பேர் போன்ல கூட பேசியிருந்தீங்க, வாட்ஸ்அப் பண்றீங்க, தெரிஞ்சவங்க கிட்ட நம்பர் வாங்கி பேசியிருந்தீங்க. நான் அந்த ஃபர்ஸ்ட் எழுதுறது வந்து எனக்குமே கொஞ்சம் இன்கன்வீனியன்டா தான் இருக்கு. பட் நீங்க அதை கன்வீனியன்ட் நிறைய பேர் பேசியிருந்தீங்க. முதல்ல போர்டில் எழுதிட்டா டைம் சேவ் ஆகுறது ஒரு விஷயம். நான் எப்பவுமே ஒரு வீடியோ 20 மினிட்ஸ் மேல போகக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப விரும்புறேன். அதிகமா போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சோ இப்ப கூட நான் பேசி நிறைய நேரத்தை எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். பட் இது பேச வேண்டிய விஷயங்கள்னால பேசுறேன். அதாவது போர்டில் ஃபர்ஸ்ட் எழுதுறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டியா ரீச் ஆகுது, இல்ல நான் கிளாஸ் எடுக்க எழுதுனா கிளாஸ் எடுக்க எழுதுதான் எனக்கு கன்வீனியன்ட். பட் முதல்ல எழுதிட்டா உங்களுக்கு பாக்குறது ஒரு ஐடியா கிடைக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சோ நீங்க ஏதாவது ஷேர் புதுசா என்ன தெரியாதவங்க பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணும் அப்படிங்கறது. இல்ல கிளாஸ் புரியல, போரிங், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னா கூட பண்ணுங்க, ஒன்னும் இல்ல, நான் என்ன கரெக்ட் பண்ணிப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மற்றபடி இதுல வேற எதுவும் இல்ல. தென் வந்து தெரிஞ்சவங்கன்னா கூட எனக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லயோ நீங்க எனக்கு என்னோட இன்பாக்ஸுக்கோ சொல்லுங்க, என்னென்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் உங்களை ஈஸியா ரீச் ஆக முடியும், உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோலா இருக்கும். சரியா? ஓகே, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். சமூக நீதியை பொறுத்த வரைக்கும், அதாவது சோசியல் ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும், அந்த ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும், ஜாதி ரீதியா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும், அவங்கள மேல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக விட்ட விஷயங்கள் தான். தனிப்பட்ட முறையில என்ன பொறுத்த வரைக்கும் என்று கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஜாதியை ஒழிக்கிறத விட்டுட்டு மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம அரசியல் கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் என்னோட பார்வை. சரியா? அதாவது வேற வெட்டுறதுக்கு பதிலாக கிளைகளை வெட்டுற விஷயம், அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கிறதா நம்ம பாக்குறோம். ஆனா கண்டிப்பா இது வந்து ஒடுக்கப்பட்ட டிப்ரெஸ் கிளாஸஸுக்கு ரிசர்வேஷன் பயன்பட்டு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரம் இது வந்து நோய்க்கு மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக நோயோட அறிகுறி எப்படி இல்லாம பண்றது அப்படிங்கறதுல அதிக கவனம் செலுத்திட்டாங்களோ அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இது உதாரணத்துக்கு போனா ஜாதியை ஒழிக்கிறது விட்டுட்டு தீண்டாமை ஒழிக்கிறது. ஜாதியை ஒழிச்சா தீண்டாமை தானா ஒழிஞ்சிருவேன். அதுக்கான விஷயங்களை செய்ய, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம நிறைய அரசியல்ல போயிட்டே இருக்குது. சரி, ஓகே, நமக்கு தேவையான விஷயங்கள் அது இல்ல, நம்ம உள்ள போயிடலாம். இப்ப ஹிஸ்டரி ஆஃப் எவால்யூஷன் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்டா
லார்ட் ரிப்பன் இருக்கும்போது ஹண்டர் கமிஷன் ஒன்று வைக்கிறார். ஒரு எஜுகேஷனுக்காக கல்வி பத்தி ஆராயதுக்காக ஹண்டர் கல்வி குழுன்னு சொல்லி நம்ம 1882ல சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹண்டர் கமிஷன் ஒன்று வைக்கிறார். அந்த ஹண்டர் கமிஷன் போய் ஜோதிபா புலே தான் சொல்றாரு, அதாவது ஒடுக்கப்பட்டவங்களுக்கு கல்வியில தனியா ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிற டேமை வந்து ஃபர்ஸ்ட் ஜோதிபா புலே தான் அந்த கமிஷன் போய் சொல்றாரு. அங்க இருந்தா நமக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டிலையும் 1891ல இது நான் மென்ஷன் எழுதல, 1891ல அயோத்திதாச பண்டிதர் ஒரு திராவிட மகாஜன சபையோட மாநாட ஒண்ணு எங்க நடத்துறாருன்னா ஊட்டியில நடத்துறாரு. அதுலயும் அவர் ரிசர்வேஷன் பத்தி பேசுறாரு. கல்வியிலையும் வேலை வாய்ப்புகளையும், அது கிராம நிர்வாக அதிகாரி நிர்வாக வேலை உண்டு இல்லையா, இப்ப இல்ல விஏஓஸ் மாதிரி அப்ப இருந்தவங்க, அதுலயுமே ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி அயோத்திதாச பண்டிதர் 1891லே தீர்மானம் நிறைவேற்றுறாரு. பட் அதை கவர்மெண்ட் அனுப்பி வைக்கிறாரு. பட் அதெல்லாம் நடக்கல எதுவும். பட் கான்செப்ட் வைஸா அப்பவே கிரியேட் ஆயிடுச்சு இதெல்லாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1902ல ஷாகு மகாராஜா, இது பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் கோஹல்பூர், அங்க அந்த மகாராஜா அவர் வந்து எஜுகேஷன்ல வந்து ஒரு ரிசர்வேஷனை அனௌன்ஸ் பண்றாரு. தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஒரு ரிசர்வேஷன் வந்து அவர் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்றாரு. இதுல 1902 இது ஒரு முக்கியமான ஈவெண்ட் சாகு மகாராஜாவோட. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கம்யூனல் எலக்டோரேட் கொண்டு வராங்க. எப்ப 1909ல 1909ல எப்படி கம்யூனல் எலக்டோரேட் கொண்டு வராங்கன்னா இது எல்லாமே இது பியூர் பாலிடிக்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும் 1906ல முஸ்லீம் லீக் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப முஸ்லீம்ஸை தனியா பிரிச்சு கொண்டு வந்துட்டா ஈஸியா அரசியல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து மிண்டோ மார்லி ஆக்ட் 1909ல மிண்டோ மார்லி ஆக்ட் வருது. மிண்டோ மார்லி சட்டம் சொல்லுவோம், இந்தியன் கவுன்சில் ஆக்ட். அதுல வந்து தனியா கம்யூனல் எலக்டரேட் கொடுக்குறாங்க. கம்யூனல் முஸ்லிம்ஸுக்கு தனியா கம்யூனல் எலக்டரேட். அதனாலதான் மிண்டோ நம்ம என்ன சொல்லுவோம், ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டரேட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில இடங்கள்ல இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் தந்தைன்னு கூட அவர் சொல்லுவாங்க, யாரா மிண்டோவை. சரியா, சோ அந்த அங்க முஸ்லிம்ஸுக்கு தனியா ஒரு ரிசர்வேஷன் கம்யூனல் எலக்டரேட் கொடுக்க போய் அது கொஞ்சமா ஒரு இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அங்க வந்து கொஞ்சம் கேரி ஃபார்வர்ட் ஒரு ஸ்டெப் மேல வருது. அடுத்தது நான் பிராமின் மேனிபெஸ்டோ 1916 நம்ம நீதி கட்சி பார்க்கும்போது நம்ம பிடி தியாகராஜ் செட்டி வெளியிட்ட நான் பிராமின் மேனிபெஸ்டோ, பிராமணர்கள் வந்து எப்படி எல்லாம் வந்து ஜாப்ஸ் ஆக்குவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி அவர் வெளியிட்டு இருப்பாரு. அது நம்ம நீதி கட்சி வீடியோல பாத்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சிருக்கும், பழைய வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ அதுல வந்து டீடைல்ஸ் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனல் ஜீவோ, நமக்கு நீதி கட்சி ஆட்சிக்கு வந்துருது. 1921ல இருந்தே நம்ம நீதி கட்சி ஆட்சி வந்த உடனே கம்யூனல் ஜீவோ ஒன்று 21ல ஒன்று கொண்டு வராங்க, 22ல ஒன்று கொண்டு வராங்க, 27ல ஒன்று கொண்டு வராங்க. இந்த 1927ல தான் அது ஆக்டா மாறி, அதுதான் இந்த 27ல போட்ட இந்த ஜிஓ தான் அந்த 27 பேஸ்ட் ரிசர்வேஷன் தான் தமிழ்நாட்டில் நடக்குது. சோ அதை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா ரிசர்வேஷன் கொடுக்கும்போது சம்பகம் துரைராஜனும் சிஆர் சீனிவாசனும் கேஸ் ஃபைல் பண்ணுது. அந்த ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்டா தான் கேஸே ஃபைல் பண்றாங்க. சரியா, நம்ம அது வரும்போது டீடைலா பார்க்கலாம் ஒரு கம்யூனல் ஜிஓ. அடுத்தது கம்யூனல் அவார்டு. ராம்சே மெக்டொனால்ட் 1932ல ஆகஸ்ட்ல, இது ஆகஸ்ட் 1932 ஆகஸ்ட்ல ஒரு கம்யூனல் அவார்டு ராம்சே மெக்டொனால்ட் கொடுக்கிறார். அதுவும் கம்யூனல் எலக்டரேட் தான், தாழ்த்தப்பட்டவர்கள் இப்போ எஸ்சி எஸ்டிஸ்க்கு வந்து ஒரு எலெக்ஷன்ல ஒரு கம்யூனல் எலக்டரேட் கொடுக்கிறார். அதை எதிர்த்து நமக்கு அது நேஷனல் ஒன்று படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். அதை எதிர்த்து காந்தி என்ன பண்றாரு, ஏரவாடா ஜெயில வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார், ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. அப்ப என்ன நடக்குது, அம்பேத்கரை போய் பார்த்து பேசி அவங்க ஒப்பந்தம் போட்டு என்ன பண்றாங்க, பூனா ஒப்பந்தம் நடக்குது. பூனா பேக்ட் 1932ல. அப்ப பூனா பேக்ட்ல என்ன சொல்லுங்க, இவங்க நாங்களே ரிசர்வேஷன் உங்களுக்கு அதிகமா தரோம், அவங்க கொடுத்த அந்த கம்யூனிட்டி வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருந்தே ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க எஸ்சி எஸ்டி டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட்லயும் இந்த ரிசர்வேஷனை அப்படியே கொண்டு வராங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வராங்க. 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட். இது ஓரளவுக்கு நம்மளோட ஹிஸ்டரி. இதுலயே சில ஏரியாக்கள் இன்னும் ரிசர்வேஷன் பத்தி நிறைய இருக்கு. தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள்லாம் தனியாவே இருக்கு. 1 இயர் போராட்டங்கள்லாம் நிறைய, எப்படி எம்பிசி பிரிச்சாங்க, அவங்க கோரிக்கைகள் என்ன. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1 இயர் போராட்டத்துல வந்து அவங்க வந்து ஒரு 108 ஜாதிகளை இணைச்சு அவங்களுக்கான ஒதுக்கீடுக்காக அவங்க போராடினாங்க. அப்படி போராடும் போது அதுல வந்து அவங்க 20% எங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் 2% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லயும் வேணும்னு சொல்லி போராடினாங்க. அந்த போராட்டங்கள்ல எம்ஜிஆர், அதுக்கப்புறம் கருணாநிதி இவங்க ஆட்சியில எல்லாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம ரெண்டாவது அடுத்த செட் வரும்போது தனியா பார்க்கலாம். ஓகே, இப்ப என்னது, நமக்கு இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்துருச்சு, ரிசர்வேஷன் வந்துச்சு, கான்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் ஆயாச்சு. கான்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் ஆன உடனே அப்ப வந்து அது சம்பந்தமான ஒரு கேஸ் வருது. என்ன வருது பாத்தீங்கன்னா, மெடிக்கல் சீட். இந்த 2 கேஸ் இருக்கு. நிறைய பேர் சம்பகம் துரைராஜன் சொல்லுவாங்க கேஸ், ஆனா சிஆர் சீனிவாசனை விட்டுருவாங்க. சரியா,
இவங்க ரெண்டு பேருமே 1950-51 பீரியட்ல காலேஜ் ஜாயின் பண்றதுக்காக போறாங்க. சோ காலேஜ் சம்பகம் துரைராஜன் பாத்தீங்கன்னா இவங்க வந்து லேடி ஸ்ரீமதி சம்பகம், தமிழ்ல உள்ள செண்பகம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சம்பகம் தான் இருக்கு எல்லா இடமும். சம்பகம் துரைராஜன் சார் செம்பகம் துரைராஜன் ஸ்டேட் ஆஃப் பர்த். இவங்க என்ன பண்றாங்கன்னா செம்பகம் துரைராஜன் என்ன பண்றாங்கன்னா மெடிக்கல் சீட்டுக்காக அப்ளை பண்றாங்க. பட் அப்ப நம்ம ஃபாலோ பண்ணிருக்க சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1927 ஜியோல சொல்லியிருக்கிற மாதிரியான சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணும். 1927 ஜியோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனல் ஜியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் சீட்டை 12 பிரிச்சிட்டோம். நீங்க 12 பிரிச்சிட்டோம். டோட்டல் சீட்ஸ 12 பிரிச்சிட்டோம்னா 5/12 நான் பிராமின்ஸுக்கு, 5/12 நான் பிராமின்ஸுக்கு, 1/12 எஸ்சி எஸ்டிக்கு, தென் ஒரு 2/12 யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பிராமின்ஸுக்கு, ஒரு 2/12 பிராமின்ஸுக்கு, தென் இன்னொரு 2/12 யாருன்னா ஆங்கிலோ இந்தியன் அண்ட் கிறிஸ்டியன்ஸுக்கு, இன்னொரு 2/12 யாருன்னா முஸ்லிம்ஸுக்கு. இப்படி மொத்தமா பிரிச்சு வச்சிட்டாங்க. இதுபடி அவங்களுக்கு ரிசர்வேஷன் பண்ணதுனால யாருக்கு கிடைக்கல, சம்பகம் துரைராஜனுக்கு சீட்டு கிடைக்கல, மெடிக்கல் சீட்டு கிடைக்கல. சிஆர் சீனிவாசன் என்ன பண்றாருன்னா அதே பீரியட்ல அவர் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளை பண்றதா சொல்றாரு. பட் ஆக்சுவலா சிஆர் சீனிவாசன் அப்ப கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளை பண்ணிருக்கவே மாட்டாரு. ஆனா கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாரு. அவர் எதை பேஸ் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாருன்னா நான் அப்ளை பண்ணிருந்தாலும் எனக்கு கிடைச்சிருக்காது, என்னோட கூடுதல் கட் ஆஃப் உள்ளவங்களுக்கு என்னோட அந்த பிராமின்ஸ் சீட் அந்த 2/12 இருக்கு இல்லையா, அந்த ரிசர்வேஷன் வந்து ஆல்ரெடி என்ன ஆயிருக்கும், முடிஞ்சு போயிருக்கும். அதனால நான் பண்ணியிருந்தாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாரு. அது சீனிவாசனோட கதை தனி, ரைட்டா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த 1/2/12 எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி ரெண்டு பேரும் இவங்க சம்பகம் துரைராஜன் மெடிக்கல் சீட் கிடைக்கல, இவங்களுக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்க கேஸ் ஃபைல் பண்ண போறாங்க. இவங்க கேஸ் ஃபைல் பண்றதுக்கு எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 226 யூஸ் பண்ணிக்கிறாங்க. 226 என்ன சொல்லுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஒரு சிட்டிசனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்பட்டால் என்ன பண்ணிக்கலாம், அவங்க டைரக்டா ஹை கோர்ட் அணுகலாம் அப்படின்னு சொல்லுது. நம்ம சென்ட்ரல் சுப்ரீம் கோர்ட்டா இருந்தா ஆர்டிகல் 32 சொல்லுவோம், அதே மாதிரி 226. அப்ப இவங்க எதை பேஸ் பண்ணி இந்த கேஸ் இவங்க போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 15ல 1 என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப், என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது பேஸ்ட் ஆன் ரிலிஜியன், காஸ்ட், எதை பேஸ் பண்ணியும் அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. 29(2) ஆர்டிகல் 29ல சப்டிவிஷன் 2 என்ன சொல்லுதுன்னா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸ்ல யாரோட என்ட்ரியும் தடுக்கக்கூடாது. அதாவது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா அதுல வந்து காஸ்ட் வச்சியோ ரிலீஜன் வச்சியோ வேற எந்த ஒரு ரேஸ் வச்சியுமே என்ன பண்ணக்கூடாது, யாரோட என்ட்ரியும் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. சோ இந்த மூணையும் வச்சு இவங்க என்ன பண்றாங்க, சேலஞ்ச் பண்றாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்காக இந்த கேஸை வாதாட போனது யாருன்னு பாத்தீங்கன்னா வாலண்டர் அந்த கேஸை போய் எடுத்துக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி ஐயர். சரியா? அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி ஐயர் நீங்க படிச்சிருப்பீங்க. நம்ம எதுல அரசியல் நிர்ணய சபை சொல்லும் இல்லையா, அந்த அரசியல் நிர்ணய சபை அம்பேத்கர் தலைவராக இருப்பார், கொஞ்சம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸ் இருந்ததுல அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி ஐயரும் ஒரு மெம்பர். அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணதுல இருந்த அந்த மெம்பர் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக வந்த ஃபர்ஸ்ட் ஒரு கேஸையுமே ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு காரணமான கேஸே இது முக்கியமான ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு காரணமான ஒரு கேஸையே அவர் எடுத்து வாதாடுறாரு. சரியா? சோ அதுக்கு காரணமா இருக்கிற இதெல்லாம் வச்சு அவங்க சேலஞ்ச் பண்றாங்க. சோ சேலஞ்ச் பண்ணும்போது ஹைகோர்ட் என்ன சொல்லுது, எஸ் ஆஸ் பர் இந்த ஆர்டிகிள் படி தி ஜிஓ 1927ல போட்ட கம்யூனல் ஜிஓ இஸ் இன்வாலிட் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. சரியா? அதே மாதிரி 16(2) ஆர்டிகிள் 16(2) அதுவும் இதேதான், இந்த கிரவுண்ட் வச்சு பண்ணக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும்போது எல்லாருக்கும் கரெக்டான இது கொடுக்கணும். இந்த மாதிரி எஜுகேஷன்லயும் சரி எம்ப்ளாய்மெண்ட்லயும் சரி இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கறத இது வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்றதுனால இந்த 1927 ஜிஓ ரிசர்வேஷன் பாலிசி எல்லாமே இன்வாலிட் அப்படின்னு சொல்லி கோர்ட் தீர்ப்பளிச்சிருச்சு. ஹைகோர்ட் இப்படி தீர்ப்பளிச்ச உடனே இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க, ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே அப்பீல் பண்ணிட்டாங்க. அதை வந்து இதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட். சோ ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே வழக்கம் போல தமிழ்நாட்டில் என்ன ஆகுது, எதிர்ப்பு போராட்டம் அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. சோ அடுத்த கட்ட மூவ் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலதான் உடனே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இது இவங்க ரெண்டு பேரோட கேஸையும் சேர்த்தே தான் பண்ணிக்கிட்டாங்க. சிஆர் சீனிவாசனோட கேஸும் சம்பகம் துரைராஜனோட கேஸையும் சேர்த்து ரெண்டும் ஒரே மாதிரியான தன்மை உள்ள கேஸ் அப்படின்னால ஒரே கேஸா எடுத்துக்கிட்டாங்க. சரியா?
ஸோ அதனாலதான் இவங்க பேர் ஃபர்ஸ்ட் ரொம்ப வெளியே வரல. சரியா? ஸோ இதுல அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, உடனே இங்க தமிழ்நாட்டில் உள்ள இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணதே இப்படி ஒரு ரிசர்வேஷன் எல்லாம் கொடுக்கணும், கீழே இருக்கவங்களும் மேல வரணும், ஒரு 10 வருஷத்துக்கு ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசும்போது என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல காமராஜர் வந்து அப்ப நேரு டப்ஸ் பேசுறாரு. இது வந்து இப்படி போகக்கூடாது, இதுக்கு வேற விஷயம் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொன்னப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டுக்குள்ள வராங்க. அதுக்கு இந்த கேஸ்னாலதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வருது. சோ அடுத்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்ன, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்ன அப்படிங்கறது. ஓகே, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்டிகல் ஆட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 15ல 4. இந்த 15ல 4 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் பெர்மிட்ஸ் தி ஸ்டேட் டு மேக் எனி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் socially and educationally backward classes of citizens as well as SC/ST. சமுதாயத்துல பின்தங்குறவங்களுக்காகவும், டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் SC/ST இவங்களுக்காகவும், ஒடுக்கப்பட்டவங்களுக்காகவும், அவங்களோட நலனுக்காக என்ன ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷனையும் ஒரு ஸ்டேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வராங்க. அப்ப இதை கொண்டு வரதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகி போயிடுது, இவங்க வந்து அந்த கேஸ் அங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு வசதியா ஒண்ணு கொண்டு வராது, ரிசர்வேஷனுக்கு வசதியா ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. தட் இஸ் 15ல 4. சரியா? 15(4). இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கூடவே இன்னொன்னு பண்றாங்க, இவங்க அடிக்கடி கேஸ போட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பிரச்சனை சொல்லி அடிக்கடி கேஸ போட்டு என்ன பண்ணிடுறாங்க, கோர்ட்ட நேரத்தை வீணடிக்கிறாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மீறுறாங்கன்னு சொல்லி கேஸ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஷெட்யூல் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதான் 9th ஷெட்யூல், 9வது அட்டவணை. இந்த 9வது அட்டவணைக்கு 31B ஒரு ஆர்டிகலையும் சேர்த்துட்டாங்க. 9வது அட்டவணையை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு 31B என்ன சொல்லுதுன்னா, இந்த 9வது அட்டவணையில நம்ம அவங்க எந்த ஒரு ஆர்டிகலோ ஏதோ ஒரு டீடைல்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸை கொண்டு சேர்த்தா கூட அதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது. ஈவன் அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்தா கூட அதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது. அதனாலதான் நம்மளோட தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் 1993ல பண்ண அந்த ஆக்ட் 94ல என்ன பண்ணாங்க, இங்க 9th ஷெட்யூல்ல நமக்கு ஜெயலலிதா அவங்க பீரியட்ல சேர்த்துட்டாங்க. அதனாலதான் நமக்கு அந்த 6 ரிசர்வேஷன் இப்போ இருக்கு. சோ அதுக்கு ஃபர்தரா அதுக்கு வந்து பர்வியூ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சேஃப் கார்டையும் கொடுத்து வச்சிட்டாங்க. இதுதான் 9th ஷெட்யூல்ல உள்ள விஷயம். கூடவே அந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல லேண்ட் ரிஃபார்ம்ஸும் பண்ணாங்க. அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸுக்காக கொண்டு வந்த இது 31. அந்த டைம்ல ப்ராப்பர்ட்டி வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸா தான் இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி ஒருத்தர் கேஸுக்கு போயிடாரு. நமக்கு எப்பவுமே நிறைய கேசஸ் நம்ம பாலிட்டி படிக்கும் போது கொஞ்சம் அதோட ரிலேட்டடா கேசஸ் அமெண்ட்மெண்ட்டையும் சேர்த்து படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியும். சிமிலர்லி உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஒவ்வொரு விஷயமும் அழகா புரியும். இப்ப 15(4) வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவா இருக்கும் நம்புறேன். அப்ப சங்கரி பிரசாத் டியோ, சரியா? இவரு சங்கரி பிரசாத் டியோங்கிறவரு பீகார்ல உள்ளவர். அவர் எதுக்காக கேஸ் போறாருன்னா, இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இது சம்பந்தமா நீங்க அமெண்ட் பண்ணீங்கல்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ண முடியாது, அதுக்கு பார்லிமெண்ட் பவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் கேஸுக்கு போறாரு. அவர் கேஸுக்கு போன உடனே அவரோட கேஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆகுது. எப்படி ஆகுதுன்னா, ஆர்டிகல் 368 படி பார்லிமெண்ட்டுக்கு இது அமெண்ட் பண்றதுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு அகேன்ஸ்டா அந்த கேஸ் இது வருது, ஜட்ஜ்மெண்ட் வருது. சரியா? அதான் சங்கரி பிரசாத் கேஸ் அப்படிங்கிறது. சோ அவர் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் எடுத்து பண்ணாலும் அதை நம்ம லைட் அதில் பார்த்துக்கலாம். இப்ப இது எப்படி எல்லாம் பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரு என்ன பண்றாருன்னா, ஆர்டிகல் 340 யூஸ் பண்றாரு. ஆர்டிகல் 340 என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 340 மென்ஷன் பண்ணிருக்கோம் இல்லையா, ஆர்டிகல் 340 என்ன சொல்லுதுன்னா, ரெசிடென்ட் ஒரு கமிஷன் வைக்கலாம், சோஷியல் பேக்வர்ட் கிளாஸஸுக்காக அவங்களோட அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக அவர் வந்து ஒரு கமிஷன் அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுது, ஆர்டிகல் 340 சொல்லுது. அப்ப ஆர்டிகல் 340 படி ஒரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து நேரு அப்பாயின்ட் பண்றாரு 1953ல. 1953ல நேரு வந்து அப்பாயின்ட் பண்றாரு. யார் தலைமையில? காக்கா கலேகர் தலைமையில ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து அமைக்கிறாங்க. அவரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அவர் தான் அந்த ஆணையத்தோட தலைவர், முதல் தலைவர். சரியா? அவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு, எல்லா இதுக்கும் போய் எல்லா எவ்வளவு கம்யூனிட்டிஸ் இருக்கு எல்லா டீடைல்ஸ் தான் கலெக்ட் பண்றாரு. பேக்வர்ட் கிளாஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு 2 வருஷம் எடுத்துட்டு 1955ல அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. 1955ல ரிப்போர்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, 70% ரிசர்வேஷன் பிசிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு இதை கொடுத்துறாரு. 70% மக்கள் பிற்படுத்தல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிட்டி லிஸ்ட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு. எல்லாத்தையும் ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிட்டு அவரு கூடவே ஒரு விஷயத்தையும் தனியா ஒரு பர்சனலா ஒரு லெட்டர் வச்சுட்டு போறாரு. என்னன்னா, எல்லா ரிசர்ச்சும் முடிச்ச போறோம் காக்கா கலைஞர் வந்து ஒரு பண்றாரு. என்னன்னா,
எனக்கு இந்த மாதிரி ரிசர்வேஷன் வந்து இப்படி கம்யூனல் பேஸ்ல கொடுக்கறதுலாம் எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி தனியாக அபிஷியல் லெட்டர் கிடையாது, சரியா, ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கடிதமும் சேர்த்து கொடுத்துட்டு போயிடுறாரு. பட் இவரோட இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் கமிஷனோட இதை தனிப்பட்ட முறை லெட்டர் கொடுத்ததுனாலன்னு இல்லை, 70% வந்து நம்ம இது பண்ண முடியாது, 70% ரிசர்வேஷன் முடியாது அப்படிங்கறதால அதை அப்படியே கிடப்பிலே போட்டாங்க. அது வந்து அவரோட இது இம்ப்ளிமெண்ட் ஆகல. அதுக்கு பின்னாடி காட்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. என்ன ஆகுது, 1979ல மண்டல் கமிஷன். யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் 1977ல ஆட்சிக்கு வர்றாரு. உங்களுக்கு தெரியும், இந்த 75 பீரியட்ல இந்திரா காந்தி அவங்களோட ஆட்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணதும் எமர்ஜென்சி கொண்டதுனால எதிர்ப்பு கிளம்பி ஒரு காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்சு ஆட்சியும் பிடிக்கிறாரு. சோ மொரார்ஜி தேசாய் வந்து 1979ல ஒரு மண்டல் கமிஷன், பிந்தேஸ்வர் பிரசாத் மண்டல் அவர் தலைமையில ஒரு மண்டல். இதான் வந்து செகண்ட் பிசி கமிஷன், இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், இந்த செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை வந்து அமைக்கிறார். இவரும் வந்து எல்லாம் பழைய ரிசர்ச் எல்லாமே வந்து ஏர்லியரா எடுத்த சென்செக்ஸ் பேஸ்ல கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணி இவர் என்ன சொல்லணும்னா 52 அங்க ஒரு 70% சொன்னார் இல்லையா, இவர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி சில கம்யூனிட்டிஸை வந்து பேக்வர்ட் கிளாஸுக்கு போயிருக்கோம் மாதிரி எஸ்சி எஸ்டி எல்லாம் சேஞ்சஸ் வரும் இல்லையா, அதெல்லாம் முடிச்சு 52% பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்து 27% என்ன பண்ணலாம், ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் கொடுக்கிறாரு. இவர் ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது 80ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுறாரு. 1980லயே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா திருப்பியும் காட்சி மாறுது. மொரார்ஜி தேசாய் ரிசைன் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி திருப்பி வர ஆரம்பிக்கிறாங்க. இந்திரா காந்தி பீரியட்ல இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய விமர்சனங்களும் உண்டு. இந்திரா காந்தி பீரியட்ல ஏன் எடுக்கல அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு வருது 89ல இந்திரா காந்தி இறந்த பிறகு அதுக்கப்புறம் திருப்பியும் ஆட்சியெல்லாம் மாறுது. விபி சிங் வர்றார். விபி சிங் தான் என்ன பண்றாரு, இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. மண்டல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணது விபி சிங் தான். அப்ப இதை பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் அப்பாயிண்ட் பண்றாரு, திருப்பி இந்திரா காந்தி பேரில் ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க, திருப்பி விபி சிங் தான் என்ன பண்றாரு, இந்த மண்டல் கமிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. மண்டல் கமிஷனை விபி சிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்றாருன்னா நார்த் இந்தியால இதுக்கெல்லாம் பயங்கர எதிர்ப்பு, நிறைய போராட்டங்கள்லாம் நடக்குது. அதுக்கு பின்னாடி உள்ள அரசியலும் நிறைய இருக்கு. நமக்கு அது வேண்டாம், பட் படிச்சா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நல்லாதான் இருக்கும். சோ அப்ப விபி சிங் வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்து சிவில் சர்வீசஸ்க்கு மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடு, அவர் வேற ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ வேற இதுலயுமே இந்த இது கிடையாது அப்படின்னு சொல்லிதான் இதை கொண்டு வர. அதுக்கு அடுத்தது 1991ல நரசிம்மராவ் கவர்மெண்ட் 1991ல நரசிம்மராவ் கவர்மெண்ட் நிறைய நம்ம சிரிக்காத பிரதமர் நம்ம சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா, 90 கிட்ஸ் எல்லாம் சொல்லிருப்பீங்க சிரிக்காத பிரதமர், அவரை சிரிச்சே பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த நரசிம்மராவ் கவர்மெண்ட், அதுக்காக நானும் சிரிச்சுக்கிட்டேன். நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்து 2 விஷயங்கள் கொண்டு வராங்க. ஒன்னு இடபிள்யூஎஸ், நம்ம எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவோம். இப்ப கவர்மெண்ட் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணல 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் இது ரிசர்வேஷன் கொடுக்கணும், பொருளாதாரத்துல நலிவடைந்த இதர பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி இப்ப பாக்குறோம் இல்லையா. அதை வந்து நரசிம்மராவ் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இன்னொரு விஷயம் கொண்டு வராரு, ஓபிசில கிரீமி லேயர். தமிழ்ல படிக்கிறவங்க கொஞ்சம் கிரீமி லேயர்னே படிச்சீங்க, தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம டிஎன்பிசியில் எப்படி கொடுப்பாங்கன்னா அதை சில பேர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பாலேட் அடுக்குன்னு கூட கொடுத்துருவாங்க. அப்ப பாலேட் அடுக்குன்னா என்ன, பாலேட் அடுக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பெஸ்ட் இங்கிலீஷ்ல படிச்சிருது, தமிழ்ல படிக்கிறதும் தப்பு கிடையாது. சில பேர் கிரீமினே எழுதி கொடுத்துருவாங்க, கிரீமி அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி கொடுப்பாங்க, தமிழ் டிரான்ஸ்லேஷன் எப்படி பண்றாங்க அப்படிங்கறது நம்ம உறுதியா சொல்ல முடியாது, சரியா. சோ இந்த 2 விஷயங்களையும் கொண்டு வராங்க. இதை சேலஞ்ச் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அடுத்தது இந்திரா சௌனி கேஸ், சரியா. இந்திரா சௌனி அந்த சாமி என்ன பண்றாங்கன்னா இந்திரா சௌனி கேஸை வந்து நம்ம மண்டல் கேஸ் அப்படின்னே சொல்லலாம், மண்டல் கேஸ்னே சொல்லலாம். அதுதான் இந்திரா சௌனி கேஸ். மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் தான் அவங்க சேலஞ்ச் பண்றது, சரியா. சோ அடுத்து நம்ம இந்திரா சௌனி கேஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்திரா சௌனி கேஸ் பாத்தீங்கன்னா 1992ல இதுல சில தீர்ப்புகள் முக்கியமா கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மண்டல் கேஸ் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவோம், மண்டல் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 16(4) அப்படின்னு என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். 15(4) என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த அமெண்ட்மெண்ட்லயே பார்த்தோம். இந்த 16(4) வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கேன் ப்ரொவைட் ரிசர்வேஷன்
ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். அவங்க வந்து பப்ளிக் சர்வீஸ்ல, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல போதுமான அளவு அவங்களோட ரெப்ரஸன்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா ஸ்டேட் வந்து இந்த 16 நாள்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த இந்திரா சாமி கேஸ் வந்து இந்த ரெண்டையும் அழகா டிவைட் பண்ணி தெளிவா சொன்னாங்க. இந்த 15(4) சொல்லியிருக்காங்க இல்லையா, 15(4) சொல்லுது இந்த எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும், அதுவும் இதுவும் ஒண்ணு இல்ல, இதுல உள்ளவங்க அதுல வரமாட்டாங்க அப்படின்னு டிவைட் பண்ணி தெளிவா சொல்லுது. இந்த 15 நாளும் 16 நாளையும் பிரிச்சு அழகா சொல்லுது. இந்த ரெண்டுக்கும் இதுல உள்ளவங்க இதுல உள்ளவங்களும் வேற வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரியா? இது எதுக்காக இதை சொல்றாங்க, அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரீமி லேயரை பிரிக்கிறதுக்காக தான் அதை கொண்டு வராங்க. கிரீமி லேயர், அதாவது நம்ம ஏற்கனவே கிரீமி லேயர் இப்ப இருக்கு இல்லையா, கிரீமி லேயர், அந்த கிரீமி லேயர் படி அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க கூடாது, கிரீமி லேயர்ல உள்ளவங்களை வெளியே தள்ளிடணும், ஓபிசிக்குள்ள வைக்க கூடாது, அவங்கள ஓசிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வராங்க. இவங்க வேற என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா, இந்திரா சாமி கேஸோட வெர்டிக்ட் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் 50% மேல தாண்டக்கூடாது, டஸ் நாட் எக்ஸீட் ஆகக்கூடாது, எந்த கட்டத்திலும் ரிசர்வேஷன் 50% மேல தாண்டக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இது ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, நோ ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன், ஒன்ஸ் என்ட்ரி ஆகிறதுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன், ஜாப்ல என்ட்ரி ஆகிறதுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு டேமே அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்தது நம்ம பார்த்த விஷயம் கிரீமி லேயர். கிரீமி லேயர் வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு, நம்ம நரசிம்மராவ் கவர்மெண்ட் கொண்டு வந்த கிரீமி லேயரை இது அக்செப்ட் பண்ணிச்சு. ஆனா அவர் கொண்டு வந்த அந்த 10% இடபிள்யூஎஸ் இருக்குல்ல, அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, அது வந்து இன்வாலிட்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. சோ கிரீமி லேயரை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி ஒன்று கொண்டு வரணும், இந்த ஓபிசிக்குள்ள அந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் லிஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுல அந்த வெர்டிக்ட்ல சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேரி ஃபார் வேகன்சிஸ் எல்லாம் செல்லும். கேரி ஃபார் இப்போ நம்ம டிஎன்பிசில நீங்க பாப்பீங்க இல்லையா, லாஸ்ட் இயர் உள்ள எஸ்சிஎஸ்டியோ ஆர் பிசியோ ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வேகன்சிஸை கேரி ஃபார் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க, நோட்டிபிகேஷன் போடும்போது ஸ்டார் போட்டுருப்பாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் செல்லும், அதை பண்ணலாம். ஆனா இன் கண்டிஷன் டு தட் 50% ரிசர்வேஷன் எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனை வச்சு கேரி ஃபார் வேகன்சி செல்லும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க எங்கே இடத்துல ஒரு கோட்டை விட்டுருப்பாங்க, உடனே ஒருத்தர் கேஸ் போடுவாரு, கேஸ் போட்ட உடனே ஒரு தீர்ப்பு வரும், தீர்ப்பு வந்தோம்னா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோம், ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி உடனே அமெண்ட் பண்ணிடுவோம். இதுதான் நமக்கு நடந்துச்சு. இப்போ ஓகே, ரிசர்வேஷன்ல ப்ரொமோஷனுக்கு ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, உடனே ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. என்ன கொண்டு வந்துட்டாங்க, 77th அமெண்ட்மெண்ட். ரைட்டா? ரொம்ப ஈஸியா பாத்துக்கலாம். எல்லாமே 92ல கேஸ் வருது, அதை ஃபாலோ பண்ணி வருது, 95ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. 77வது அமெண்ட்மெண்ட் 1995ல என்ன சொல்லுதுன்னா, புதுசா அவங்க சேர்த்துட்டாங்க. ஆர்டிகல் 16ல 4A என்ன சொல்லிட்டாங்க, ரிசர்வேஷன் ப்ரமோஷன்ல ரிசர்வேஷன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் 92ல இருந்தே செல்லுபடி ஆகும் சொல்லிட்டாங்க. இவங்க ஏன் அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் 92 போட்டாங்கன்னா, இவங்க வந்து ரிசர்வேஷன் ஒரு ப்ரமோஷன் கிடையாது, ஆனா ஒரு 5 வருஷத்துக்கு செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 5 வருஷம் வரைக்கும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அதுக்கு பிறகு இதை கொண்டு வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, அதுக்காக போட்டு ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் போட்டு 92ல போட்டுருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 85th அமெண்ட்மெண்ட்ல, அதுவும் அது கூட உள்ளதான், 2001ல கொண்டு வந்தாங்க. இந்த ஆர்டிகிள்ல ஒரு டைம் வச்சு புதுசா லேசா மாடிஃபை பண்றாங்க. 85வது அமெண்ட்மெண்ட் 77லும் 16 4A தான், 85ம் 16ல 4A தான். என்ன பண்றாங்க, இது 2001. இதுல என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டின்னு சொல்லி ஒரு டேம் கொண்டு வந்தாங்க. இதுல வந்து 4A வந்து சீனியாரிட்டி, ரிசர்வேஷன்ல சீனியாரிட்டி உண்டுன்னு சொன்னாங்க. அதுல வந்து கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டி உண்டு அப்படின்னு, அந்த சீனியாரிட்டி வந்து கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டி எப்படி என்னன்னா, A-B 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் ஜெனரலோட ஒருத்தர் ஷெட்யூல்டு காஸ்டா இருக்கிறாரு, எஸ்சியா இருக்காங்க. இவரு லெவல் 1ல இருக்கிறாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல ஒரு முதல் கட்டமான ஒரு என்ட்ரி ஜாப்ல இருக்கிறாங்க. அடுத்த போஸ்டுக்கு ப்ரமோஷன் ஆகணும். இவரு மோர் எக்ஸ்பீரியன்ஸ், யாரு ஜெனரல் கேட்டகரியில அவரை கம்பேர் பண்ணும்போது இவர் லெஸ் எஸ்சியில் இருக்கிறவர் லெஸ் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரு. ஆனா கோட்டாப்படி யாருக்கு வருது, எஸ்சிக்கு வருது. அப்படின்னா இவர் கூடுதல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா இவர் மேல போயிடுவார். தென் இவரே சீனியராகவும் ஆயிடுவார். எக்ஸ்பீரியன்ஸ்ல இவர் தான் அதிகம். இதுதான் அந்த கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டிங்கிறத அதுல கொண்டு வந்து. சரியா? இதுவும் எப்பனா அவங்க அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் அதுல இல்ல அப்படின்னா தான் இந்த டேமும் கொண்டு வந்தாங்க. சரியா? சோ இது வந்து ஓரளவு ரிசர்வேஷனோட என்ன அப்படி எல்லாம் டிராவல் ஆயிட்டு இருக்குது. இது இன்னும் முடியல, அடுத்த வீடியோல இதோட கண்டினியூஷன் போடுறேன்.